தமிழக சட்டப்பேரவைக்கு எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் 234 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் தங்கமணி நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இந்த விடுதலின் எதிரொலியாக 2016 நடக்க இருக்கின்ற சட்டசபை தேர்தல் முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதை முன்கூட்டியே நடத்துவதற்கான பணியில் அதிமுக ஈடுபடுமா? தேர்தல் எப்போது வந்தாலும் சந்திக்கிற நிலையில் கழகம் இருக்கிறது. முன்கூட்டியே வருமா என்று நான் சொல்ல முடியாது. இப்போ இந்த தீர்ப்பில் விடுதலை கிடைத்திருக்கிறது. அதிமுகவுக்கு ஒரு பாதகமான சூழலை ஏற்படுத்தி அது வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது எந்த மாதிரியான சூழலை 2016 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்ற வெற்றியை இதற்கு முன் இந்திய அரசியலில் எந்த கட்சியும் பெற்றதில்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அம்மாவுக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் 234 பேர். வருகிற சட்டமன்ற தேர்தலில் அம்மா களத்திலே நிறுத்துகிற 234 பேரும் வெற்றி பெறுவார்கள். இது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எதிர்க்கட்சிகள் எல்லாம் செயலிழந்து விட்டன. நேற்றிலிருந்து அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அவர்கள் இப்பொழுது இப்படி ஒரு நிலைமை நேரும் என்றவர்கள் கருதவில்லை. இன்றைக்கு ஆண்டவனுடைய தீர்ப்பு போல இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதன் மூலம் திசைகள் தோறும் அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். எல்லா திசைகளிலும் அம்மாவின் வெற்றி கொடி பட்டொளி வீசி பறக்கும்.